Taste the Daily. தமிழகத்தின் தலைநகரமான சென்னை மாநகரத்தில் மாணவி ஒருவருக்கு காவலரே பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பொதுமக்களை அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. நம்பர் 1 தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்? சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயது சிறுமி வழி தெரியாமல் பட்டினப்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து காவலர் ராமனிடம் வழி கேட்டிருக்கிறார். மாணவியை காவல்துறை வாகனத்திலே வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இது போதாதென்று பட்டினப்பாக்கம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய போலீஸ் பூத்தில் வைத்து காவலர் ராமன் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தாய் 14ஆம் தேதி புகார் அளித்திருக்கிறார். காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதற்கு காவல்துறையினுடைய பதில் என்ன? 14ஆம் தேதி காணாமல் போன மாணவி குறித்து அவரது தாய் அளித்த புகாரில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பாலியல் வன்கொடுமை அட்டூழியம் அரங்கேறி இருக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய, பொதுமக்களினுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காவலரே வேலியே பயிரை மேய்ந்திருக்கக்கூடிய சம்பவம் சென்னை மக்களை உறைய வைத்திருக்கிறது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு, ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை எங்கே போனது திமுக ஆட்சியில்? மக்கள் கேட்கும் கேள்விக்கு ஆளும் திமுக அரசினுடைய முதலமைச்சருடைய பதில் என்ன?